கிளர்ச்சியும் புரட்சியும் நேபாளத்துக்கு புதிதல்ல. ஜென்சி இளைய தலைமுறையுடைய போராட்டமாக தொடங்கி அது உருமாற்றம் பெற்று பலரும் பங்கேற்று இன்னைக்கு நம்ம தேஜாவுன்னு சொல்லுவோமே, இதே போல சில காட்சிகளை ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் என்று, அதுவும் இந்த பிராந்தியத்தில் பார்த்த சில காட்சிகளை நினைவூட்டுகின்றன. நேபாளத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளும் கேட்கக்கூடிய செய்திகளும். வங்கதேசத்தில் இதே போலத்தான் தெருவில் போராட்டம் ஆரம்பித்து அது வலுப்பெற்று இதே போல இராணுவம் வலியுறுத்தி ஆட்சித்தலைவர் பதவி விலகி நாட்டை விட்டு வெளியேறித்தான் அது ஒரு புது உருவம் பெற்றது. ஸ்ரீலங்காவில் அதே போல ஒரு காட்சிகளை பார்த்துருக்கின்றோம். இப்போது இந்த தேஜாவு போல தெற்காசியாவில் இன்னொரு நாட்டில் அதுவும் ஒரு குறுகிய கால இடைவேளையில் இது போன்ற சம்பவத்தை நம்ம பார்க்கின்றோம். நம்முடைய திரு ஆர்கே ராதாகிருஷ்ணன், டாக்டர் ஆர்கே ராதாகிருஷ்ணன் சர்வதேச விவகாரங்களில் வல்லுநர், அதை தாண்டி தெற்காசிய அரசியலை கூர்ந்து கவனிப்பவர். இதில் நம்ம ஒரு பேட்டர்ன் பார்க்க முடியுமா? ஸ்ரீலங்கா வங்கதேசம் போல ஒரு பேட்டர்ன் பார்க்க முடியுமா? இது ஒரு ஜென்சி போராட்டமாக ஆரம்பித்து அது பிரதமர் ராஜினாமா வரைக்கும் போயிருக்கு. இதோடைய இம்ப்ளிகேஷன்ஸ் இந்திய நேபாள உறவில் என்ன? உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக மிக மிக மோசமான ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவுக்கு இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதுல என்ன பெரிய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இது நேராக இந்தியாவுக்கு எதிராக திருப்பி கூட விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நேபாளத்துல பாத்தீங்கன்னா அரசாங்கங்கள் 2 வருட காலத்துக்கு மேல இருந்ததே கிடையாது. நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் 2015 அடாப்ட் பண்ண கான்ஸ்டிடியூஷன்ல அரசாங்கம் ஒரு பிரதமர் ராஜினாமா செய்தால் கூட 5 வருட காலம் இருக்க வேண்டும் என்ற ஒரு சரத்தை வரை விதித்திருக்கிறார்கள். அதற்கும் எதிராக சில விஷயங்கள் அங்க நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போ 2 விஷயங்கள் நடக்குது. அதாவது ஒண்ணு, இளைஞர்களை தேவையில்லாமல் தூண்டி விடாதீர்கள் என்றது ஒரு பெரிய ஒரு லெசனாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக சோசியல் மீடியால இப்போ நாம வேணா சொல்லலாம் அமெரிக்காவுடைய கண்ட்ரோல் அந்த அளவுக்கு இருக்கு, இல்ல வைபோ அந்த மாதிரி விஷயங்கள்னா சைனாவினுடைய கண்ட்ரோல் டிக்டாக் போல விஷயங்கள்ல சைனாவினுடைய கண்ட்ரோல் நம்ம நாட்டில் அதிகமாக இருக்கும் என்றெல்லாம் நாம் நினைத்தால் கூட அந்த ஒரு விஷயத்தை மக்கள் விரும்புகிறார்கள், இளைஞர்கள் விரும்புகிறார்கள் என்ற அந்த அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டும். அது மீனவே செய்வது ரொம்ப கடினமாக நான் காண்கிறேன். ஒண்ணு, அப்போ ஒரு அரசாங்கம் தாராளமாக சொல்லலாம், ஏன் நீங்க ஹெட் குவார்டர்ஸ் வைக்கவில்லை? இது நேபாளத்தில் நடந்த பிரச்சனை அவ்வளவுதான். ஏன் பேஸ்புக்கும் மற்ற நிறுவனங்களும் இந்திய அலுவலகம் திறக்கவில்லை என்றதான் அவருடைய கேள்வியா இருந்தது. அதனை ஒரு லாஜிக்கல் விஷயமாக தான் அவர்கள் இந்த சோசியல் மீடியா ஜாயின்ஸ் பூட்டினாங்க. ஆனால் இந்த விளைவுகளை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அந்த விளைவுகள் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, கிரவுட் கண்ட்ரோல்ல பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத நேபாள போலீஸ் என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் பேனிக் ஆகி அவங்க ஷூட் பண்றாங்க. ஷூட் பண்ணதுல 19 பேர் இறந்து விட்டார்கள். அப்ப இதை பொறுத்தவரை இது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இதெல்லாம் நடந்து விட்டது. இன்னைக்கு அங்கள் இளைஞர்கள் மக்கள் ரொம்ப கொந்தளித்து இருக்கிறார்கள். யார் கிடைச்சாலும் அடிச்சு தூக்கி போடுற ஒரு நிலைமையில இருக்கார்கள். நேபாள் என்பது ஒரு வெரி வயலன்ட் ஸ்டேட். இலங்கையை போல நேபாளும் ஒரு வெரி வயலன்ட் ஸ்டேட். மாதேசிகளுக்கும் பகாடிகளுக்கும் இருக்கின்ற அந்த சண்டையானாலும் சரி, மாவோயிஸ்டுகளுக்கும் பாக்கி இருக்கின்ற நபர்களுக்கான சண்டையானாலும் சரி, இது பல விதத்தில் அங்க சண்டைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு பக்கம். அடுத்த பக்கம் இந்தியானாலதான் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை என்று அந்த நாட்டில் இருக்கின்ற பகாடிகள், அதாவது ரூலிங் கிளாஸ் அதாவது பகாடினா மலைவாழ் பகுதியில் இருக்கிற நபர்களை தான் பகாடி என்று கூறுவோம். நம்மளுடைய நாட்டில் அது ஒரு இழிவான சொல்லா இருக்கு. இப்ப பிளான்டேஷன் தமிழ் இல்லைன்னா ஹில் தமிழ்ஸ் என்று சொன்னால் அது ஒரு இழிவாக சொல்லாக இருக்கும். ஆனால் அந்த நாட்டில் பகாடி என்பவர் தான் அங்க ரூலிங் கிளாஸாக இருக்கிறார்கள். அந்த பகாடி லார்ஜ்லி பிராமின்ஸ், எல்லாருமே ஹிந்துஸ் தான். அப்படி இருக்கின்ற நபர்கள் என்ன நினைக்கிறார்கள், இந்தியா வேண்டுமென்றே அங்க இருக்கின்ற அரசாங்கங்களை டீஸ்டபிளைஸ் செய்து கொண்டிருக்கிறது என்றதான் அவர்களுடைய எண்ணமா இருக்கிறது. முழுக்க முழுக்க இது இந்தியா பக்கம் திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக இந்தியா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இந்த தருணத்தில். நம்ம ஒரு பேட்டர்ன் பார்க்கிறோம், அண்டர்லைங் ரீசன்ஸ் வேற, ஆனா ஒரு டூல் கிட் போல ஒரே மாதிரி அரங்கியது. வங்கதேசத்திலையும் பார்த்தோம், அதுவும் இந்திய எதிர்ப்பாக உருப்பெற்றதை நம்ம பார்த்தோம். அங்கேயும் மாணவர் போராட்டமாக ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் அரசை நோக்கி திரும்பி இந்திய உறவை நோக்கியும் திரும்புறதை பார்க்கின்றோம். இதே போல இந்திய நேபாள உறவும் கூட ரொம்ப ஒரு ஃப்ரெஜைல் உறவு கடந்த சில தசாப்தங்களாக. இதுல ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணுமா? ஏன்னா இந்த நாடுகள் எல்லாமே நம்ம கூறிய நாடுகள்லாம் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் பிளே கிரவுண்டாக பெரிய சக்திகளுக்கு இருந்து வருபவை. இதுல வேற சில புறக்காரணிகளையும் நம்ம சந்தேகிக்கணுமா? நிச்சயமாக சந்தேகிக்க வேண்டும். ஏனென்றால்
எந்த நாட்டில் ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்தாலும் அந்த மூவ்மெண்ட்டை வந்து நிச்சயமாக அது தங்களுடைய பக்கம் திருப்ப வேண்டும், இல்லைன்னா அதிலிருந்து அட்வான்டேஜ் எடுக்க வேண்டும் என்ற அந்த காரணத்துக்காக அமெரிக்கானாலும் சரி, சைனாவானாலும் சரி, ஐரோப்பிய நாடுகளானாலும் சரி, அதுல நிச்சயமாக அதுல ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கத்தான் செய்யும். அவர்களுக்கு விசா கொடுப்பதும், அதாவது திடீரென்று இங்கே சிறைப்பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அவர்கள் வந்து ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸாக எந்த அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வந்து இந்த அளவுக்கு $8 பில்லியன் அளவுக்கு வந்து வருடம் ஆர்ம்ஸ் கொடுத்து அது காசா மக்கள் மேலே பரிசோதித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு வேளையில் தான் அமெரிக்கா வந்து ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டரா வந்து ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை, பங்களாதேஷை பொறுத்தவரை, நேபாளை பொறுத்தவரை மாறிவிடுகிறது. அப்போ அந்த ஒரு பேட்டர்ன் நிச்சயமா இருக்கிறது, அதை நம்ம மறுக்கவே முடியாது. குறிப்பாக வெஸ்டர்ன் நாடுகள் வந்து இதுல நிச்சயமாக அவர்கள் வந்து அவருடைய அட்வான்டேஜ் பார்க்கத்தான் செய்வார்கள். ஆனால் நாம் இன்னொரு விஷயம் மறந்துவிட முடியாது. நான் 2018 வந்து பங்களாதேஷுக்கு போயிருக்கும் போது அங்க இருந்த அந்த ஃபியர், அதாவது 3வது டேர்மாக ஹசீனா வரும்போது, ஷேக் ஹசீனா வரக்கூடிய அந்த வாய்ப்பு மிக தெளிவாக தெரிகிறது அந்த தேர்தலில் கூட. அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து பாக்கி யாருமே கண்டெஸ்ட் பண்ணாத ஒரு ஃபியர் சைக்கோசிஸ் வந்து அங்க நிலவி கொண்டிருந்தது. இது இந்தியாவில் இன்னைக்கும் கிடையாது. ஒரு மாநிலத்துல கூட, இப்ப குஜராத்ல பாத்தீங்கன்னா பாஜக வந்து ஏறத்தாழ 4 டேர்ம் 5 டேர்ம் ஆயிருக்கிறது. ஆனால் அங்கேயும் இன்னைக்கும் காங்கிரஸ் வந்து கண்டெஸ்ட் பண்ணத்தான் செய்கிறது. ஆனா பங்களாதேஷில் வந்து பிஎன்பி, பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியோ, ஜமாத்தே இஸ்லாமியோ வந்து அங்க கண்டெஸ்ட் பண்ண முடியவில்லை என்ற நிலை இருக்கிறது. அப்ப அந்த ஒரு there was a fertile ground for trouble to start. அங்க இலங்கையிலும் அதே மாதிரி தானே. இலங்கையில வந்து கோட்டபய ராஜபக்ச வந்த பிறகு அந்த மக்களுக்கு வந்த இன்னல்கள்னால, எக்கனாமிக் டவுன் டர்ன்னால, அப்கோர்ஸ் கோவிட் ரிலேட்டட் இதனால அங்கேயும் பிரச்சனை வருகிறது. நேபாளை பொறுத்தவரை இது ரொம்ப விசித்திரமான ஒரு ப்ரொடெஸ்டா இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நாள் வந்து சோசியல் மீடியா முடக்கினதுல இந்த அளவுக்கு ஆதங்கமா, இந்த அளவுக்கு பிரச்சனையான்னு பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்த நான் என்ன நினைக்கிறேன்னா, அட்லீஸ்ட் ஒரு 100 பேருக்கு 200 பேருக்கு வெளிப்பாடுன்னு பார்க்க முடியுமா? ஏற்கனவே இருந்தது. இப்ப நம்ம திடீர்னு ஜல்லிக்கட்டுல போராட்டம் வெடித்ததுன்னா அதுக்கு அண்டர்லைங் ரீசன்ஸ் இருந்தது, ஃபெர்டைல் கிரவுண்ட் இருந்தது. அது போல ஒரு பென்டப் ரியாக்ஷனுடைய வெளிப்பாடாக பார்க்கலாமா? அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். திடீரென்று, அதாவது முந்தானேத்தான் அறிவிக்கிறாங்க சோசியல் மீடியா பேன் அறிவிக்கிறாங்க, அதுக்குள்ளால இவ்வளவு பெரிய ஒரு ஆர்கனைஸ் ப்ரொடெஸ்ட் நடக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த அளவுக்கு அதிருப்தி அந்த மக்களுக்கு வந்து, இல்லை என்றால் இளைஞர்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் மேல இருக்கிறது. அங்க எக்ஸ்ட்ரீம்லி ரிஜிட் ஃபியூடல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல வாழ்கின்ற ஒரு நாடாகத்தான் இன்னைக்கு இருக்கிறது. குடும்ப ஸ்ட்ரக்சர்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பல விஷயங்கள்ல, இன்க்ளூடிங் மென்ஸ்ட்ரேட்டிங் விமன் வந்து அவர்கள் இன்னொரு ஒரு கூரையில் இருக்க வேண்டும் என்றுதான் இன்றையும் நிலை இருக்கிறது அங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு ஃபியூடல் சொசைட்டி, ரிக்ரெசிவ் சொசைட்டில வந்து திடீரென்று இளைஞர்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்றதாகத்தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கிறது. நிச்சயமாக அந்த ப்ரொடெஸ்ட் என்னுடைய வருத்தம் எல்லாம் வந்து, இல்லைன்னா ஆதங்கம் எல்லாம் வந்து, ஒருவேளை இது இந்தியாவுக்கு எதிராக திருப்பி விடக்கூடிய அந்த சூழல் இருக்கிறது. இன்று இருக்கின்ற நிலையில் வந்து நிச்சயமாக இந்தியா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நமக்கும் நேபாளத்துக்கும் இடையே பல தசாப்தங்களா ஒரு ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஸ் இருக்கும்போது கவனமா இருக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறீங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.